தியரி பேப்பர்ஸ் எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்டோரி புக்கை எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ரீடிங் பண்ணிடுங்க 2 தடவை. 3வது தடவை படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே வந்து அண்டர்லைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் அண்டர்லைன் பண்ணீங்கன்னா புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ 2 தடவை ஜென்ரல் ரீடிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கெட் இன் டு ஏ சம் ஐடியா. அப்போ தேர்ட் ரீடிங்கில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிடுறீங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கடுத்து இமீடியட்டாகவே ஒரு 4th ரீடிங் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுங்க. அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த படித்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க எக்ஸாம் வரைக்கும். ஸோ இந்த வேலை ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் above 80% அப்படிங்கிறது தியரி பேப்பர்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும்.